சிறிலங்கா கடற்படையால் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் பாதுகாப்பில் இருந்த 240 ஈரானிய கடற்படை மாலுமிகள் நேற்று 14 ஈரானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இலங்கைக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஐரிஸ் டேனா என்ற ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானிய மாலுமிகளும் ஐரிஸ் புஷேர் என்ற ஈரானிய கடற்படை கப்பலில் இருந்து 204 மாலுமிகளும் அழைத்துச் செல்லப்பட்டதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு அருண ஜெயசேகர தெரிவித்தார். கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக அனுப்பிவைப்பு. கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மாலுமிகளை ஒரு சிறப்பு துருக்கிய விமானத்தில் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவால் தங்களது எண்ணெயை பெற முடியாது. அமெரிக்கா எச்சரிக்கை. ஹோர்மூஸ் நீர்வழிக்குள் இருக்கும் சீனக் கப்பல்கள் இனி வெளியே செல்ல முடியாது என அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முன்னிபந்தனையாக ஈரான் சமீபத்தில் சுங்கக் கட்டணம் வசூலிக்க கோரியதை அடுத்து குறித்த எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது. இது குறித்து IMF உலக வங்கி கூட்டங்களின் இடையே செய்தியாளர்கள் குழுவிடம் கருத்து தெரிவித்த அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசின்ட், அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அந்த கப்பல்கள் இனி வெளியே செல்ல அனுமதிக்கப்படாது. எனவே அவர்களால் தங்களுக்கு தேவையான எண்ணெயை பெற முடியாது. சுங்கக் கட்டணம் செலுத்துவோர் ஒருபோது கடந்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். மேலும் ஒரு நாடு சுங்கக் கட்டணம் செலுத்தினால் அவர்கள் அமெரிக்க தடைகளை மீறுகிறார்கள், அது ஒருபோதும் நல்ல முடிவில் முடிவதில்லை என கூறியுள்ளார்.